நடந்து கொண்டிருக்கும் நம் பள்ளியின் ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களை இதோ கௌரவப்படுத்தும் நிகழ்வு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழக வரலாற்றுச் சுவடுகளில் இடம் பிடித்து வரும் நமது பள்ளியின் பெருமையை நம் மாணாக்கர்கள் தெரியாது உங்களுக்கு. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நித்யா அவர்களையும் சுமதி ஆசிரியர் அவர்களையும் கிருஷ்ணபிரபா ஆசிரியர் அவர்களையும் மணியன் சார் அவர்களையும் வேல்முருகன் சார் அவர்களையும் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீரகாந்தி சார் அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் அவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். நெய்வேலி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நெய்வேலி வேல்முருகன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. உங்க பேர் தெரியும். ஹலோ. நெய்வேலி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மேற்பனைக்காடு கிழக்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பேரெல்லாம் சொல்லக்கூடாது, பெரியவங்க பேர் சொல்லக்கூடாது. மேற்பனைக்காடு கிழக்கு நித்யா டீச்சர் அவங்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பாண்டிக்குடி ஆசிரியை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கீரமங்கலம் ஸ்ரீ சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் மதிப்பிற்குரிய திரு ஆனந்தன் சார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
தமிழக அரசின் திறனாய்வு தேர்வில் நம் பள்ளி மாணவர்கள் தங்களை திறமைகளை வெளிப்படுத்தி மிகச் சிறப்பான ஒரு இடத்தில் வரலாற்றுச் சுவடுகளில் இடம் பிடித்திருப்பது நமக்கும் பெருமை, நம் நாட்டிற்கும் பெருமை. இத்தருணத்தில் அவர்களை உற்சாகப்படுத்த நாம் கரகோஷம் எழுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துவோமாக. கல்வி நன்கொடையாளர்கள் மேடை நோக்கி வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு பிரேம்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாற்காலி அன்பளிப்பாக வழங்கிய திருமதி வெள்ளையம்மாள் அவர்களை மேடைக்கு முன்னாள் மாணவர் யார் வந்திருக்காங்க? ஒரு ஒளி அமைத்திட்ட நண்பர் இப்போது கௌரவம். நம் பள்ளியில் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வருகிறது கொண்டிருக்கும் நமது வட்டார கல்வி அலுவலர்களை பள்ளி ஆசிரியர்களில் மற்றும் மாணவர்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிசிஎம் சார் அவர்கள், பெற்றோர் சங்க தலைவர் கேசவன் அவர்கள் இருக்காரு, வீரகாந்தி சார் அவர்கள் சேர்த்து போட சொல்லுங்கம்மா. இளமடந்தை கெளிலொழுகும் சீராரும் கதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்வணக்க இருந்த வெறும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலகமொழி செம்மொழியாம் நம் தமிழ்மொழி, செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கன முழங்கும் மொழி, அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி
கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி ஈராயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் அன்னை தமிழாள் இவ்விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் அனைவரையும் வணங்கி என் வரவேற்பை தொடங்குகின்றேன். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களை வழிநடத்தி செல்லும் மதிப்புக்குரிய வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஊராட்சி செயலர் அவர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் வார்டு உறுப்பினர்கள் அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பெற்றோர் சங்க தலைவர் மற்றும் பெற்றோர் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் பெற்றோர் சங்க தலைவர்களையும் உறுப்பினர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நன்கொடையாளர்கள் அனைவரையும் இப்பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். கல்வி புரவலர்கள் மற்றும் காலை உணவு பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் மாணவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் பெற்றோர்களையும் ஊர் பொதுமக்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். எம் பள்ளி மாணவ செல்வங்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 26 புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியம் பெரியாளூர் ஒன்றியத்தில் பெரியாளூர் மேற்கில் அமைந்துள்ள நமது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியானது 8/7/1974 தொடக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டது. பின்னர் 31/5/1997 நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. நம் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ளன. ஒரு பட்டதாரி தலைமை ஆசிரியரும் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியரும் ஒரு சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியரும் ஒரு ஆங்கில பட்டதாரி ஆசிரியரும் ஒரு இடைநிலை ஆசிரியரும் ஒரு எஸ்எம்சி ஆசிரியரும் ஒரு ஏஐ ஆசிரியரும் பணியாற்றி வருகின்றனர். நம் பள்ளியில் 100 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். நம் பள்ளியில் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மேலும் உடற்கல்வி, வாழ்க்கை கல்வி, சுகாதார கல்வி, நீதி போதனை, ஓவியம், தோட்டக்கலை, கணித வரைபட பயிற்சி, நில வரைபட நூல் மேப் பயிற்சி, இசை பயிற்சி, கராத்தே பயிற்சி, ஜேஆர்சி பயிற்சி போன்றவையும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. தமிழ் எழுத்து பயிற்சி, ஆங்கிலம் கர்சிவ் ரைட்டிங் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. 1, 2, 3 வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் கற்றல் வகுப்பறையில் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, சூழ்நிலையல் பாடங்கள், கதைக்களம், பாடல்களம், செயல்பாட்டுக்களம், கலை, கை வண்ணமும், வினாடி வினா, பொம்மலாட்டம், பேச்சும் நடிப்பும் போன்ற களங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் திறமைகள் வெளிக்கொண்டு வரப்படுகின்றன. டிஎன் ஸ்பார்க் கணினி வகுப்பில் 6-7-8 வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஒரே நேரத்தில் ப்ரொஜெக்டர் மூலம் பாடம் கற்கின்றனர். மேலும் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூகவியல் பாடங்களில் இலக்கணம், கணிதம், விளையாட்டுக்கள், இங்கிலீஷ் கிராமர், கதைகள், வினாடி வினா, வரைபட மேப், அறிவியல் சோதனை போன்றவை பாட ஆசிரியர்களின் உதவியுடன் கற்று தேறுகின்றனர். மாணவர்களுக்கு மாலையில் கேரம்போர்டு, சதுரங்கம், கிரிக்கெட், கபடி, கோகோ, குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், ஓட்டப்பந்தயம் போன்ற விளையாட்டுகளில்
பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஜேஆர்சியில் மாணவர்களுக்கு முதலுதவி பயிற்சியுடன் யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளும் கொடுக்கப்படுகின்றன. விளம்பர நோட்டீஸுகள் வழங்கியும் அரசின் நலத்திட்டங்கள் விழிப்புணர்வு பேனர்கள் வைத்தும் நேரடியாக பெற்றோர்களை சந்தித்தும் இந்த ஆண்டில் முதல் வகுப்பில் 6 மாணவர்கள், 3ஆம் வகுப்பில் 2 மாணவர்கள், 4ஆம் வகுப்பில் 2 மாணவர்கள், 5ஆம் வகுப்பில் 1 மாணவர், 6ஆம் வகுப்பில் 18 மாணவர்கள் என மொத்தம் 29 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். நம் பள்ளியில் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, அறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா, கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜர் பிறந்த நாள் விழா, அப்துல் கலாம் பிறந்த நாள் விழா, ஆசிரியர் தின விழா, குழந்தைகள் தின விழா, பொங்கல் பண்டிகை போன்ற பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு தலைவர்கள் வேடம் அணிந்து வரும் மாணவர்களுக்கு மற்ற போட்டிகளில் கலந்து வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆண்டின் இறுதியில் விளையாட்டு போட்டிகள் வைத்து அதில் முதல் 2, 3 இடங்களில் மாணவர்களை தேர்வு செய்து அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள், நாடகம், பட்டிமன்றம் அடங்கிய மாணவர்களின் திறனை வெளிப்படுத்தும் மேடையாக ஆண்டு விழா நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 3 பருவ தேர்வு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு மாணவர்களின் கற்றல் திறன் ஊக்குவிக்கப்படுகிறது. தேசிய திறனாய்வு NMSக்கு நம் பள்ளியில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தேசிய திறனாய்வு தேர்வில் இதுவரை வெற்றி பெற்ற நம் பள்ளி மாணவர்களின் விவரம்: எஸ். சந்தியா 2017-18, அபிவர்மன் 19-20, ராகவி தமிழ் பாரதி 20-21, ஸ்ரீநிதி 21-22, எஸ். சரண்யா 22-23. அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் முதலிடம் 5 மாணவர்கள். ஐஆர் ஸ்ரீ அக்ஷயா, சிவரஞ்சனி, கீர்த்தனா, நேசகன், இளமுருகன், இசா 23-24 10 மாணவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலிடம். இசாந்தகுமார், கோபிகா, நிவேதா, ரித்திகா, ரேணுகா, ஷர்மிதா, அபிராமி, முகேஷ் பிரியன், ஷாலினி, கிஷோர் 24-25 6 மாணவர்கள். சுதர்சன், துர்காதேவி, திவ்யதர்ஷினி, பவனிதா, யுவஸ்ரீ, இனியா 25-26 5 மாணவர்கள். கவிஸ்ரீ, தர்ஷனா, மதுஸ்ரீ, தர்மசாஸ்தா, சிவானி. தேசிய திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை தேடி தந்த மாணவ செல்வங்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்று புதுக்கோட்டையில் மாதிரி பள்ளிக்கு தேர்வான மாணவர்கள்: 23-24 இசாந்த் குமார், ரேணுகா, 24-25 சுதர்சன், துர்காதேவி. நம் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பயின்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். எம். கனிகா நீட் தேர்வில் வெற்றி பெற்று நமது மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஃபைனல் இயர் படித்து கொண்டு நம் பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அறை ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனி இருக்கையுடன் கூடிய வகுப்பறை, கணினி வகுப்பறை, பள்ளி வளாகத்தில் நடைமேடை, கலையரங்கம், நவீன வசதியுடன் சுகாதாரமான காலை உணவு, மதிய உணவு சமைக்கும் சமையலறை, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளது. கல்வி புரவலர் நிதி ரூபாய் 16,000. பள்ளி மேலாண்மை குழு SMC கூட்டம் கூட்டப்பட்டு பள்ளி வளர்ச்சி பற்றியும் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பாடு பற்றியும் கலந்தாலோசித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படுத்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் PTA கூட்டம் கூட்டப்பட்டு ஒவ்வொரு மாணவனின் கற்றல் திறனை மேம்படுத்த ஆலோசனை கொடுக்கப்பட்டு மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படுத்தப்படுகிறது. நன்றி. சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி எங்களது அழைப்பினை ஏற்று எங்கள் பள்ளிக்கு வருகை தந்த நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களை தலைமை ஆசிரியர் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். நன்றி. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு ஒன்றினை வழங்கியிருக்கிறார்.
இப்பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக உருவெடுக்க காரணம் நம் ஆசிரிய பெருமக்கள். அவர்களை அனைவரும் ஒன்று சேர்ந்து வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பெரியாலூர் மேற்கு பள்ளியினுடைய இந்த ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே நான் ஒரு மிக மிக அவசர விரை காலமாக கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. அதற்கு தாங்கள் அனைவரும் பொறுத்தருள வேண்டுமாய் முதலில் கேட்டுக்கொள்கின்றேன். மாணவமணிகளே, ஒரு 5 நிமிடம் தான். ஏன்னா எல்லாரும் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதற்காக தான் வந்திருக்கிறீங்க. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிற மாட்டேன். இருந்தாலும் கூட நம்மளுடைய குழந்தைகளுடைய அந்த என்எம்எம்எஸ் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்களா இல்லையா, ஆண்டறிக்கை வாய்ச்சாங்களா இல்லையா, ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய குழந்தைகளுடைய அந்த தேர்ச்சி பெற்று பள்ளிக்கூடத்தில் வருடந்தோறும் மாதந்தோறும் பரிசுகள் வாங்கி கொண்டு இருக்கின்றார்களா இல்லையா, பணப்பலன் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்களா இல்லையா, அதற்கு அரும்பாடுபட்ட ஆசிரியர்களை நாம் பாராட்ட வேண்டும் அல்லையா, போற்ற வேண்டும் அல்லவா, பொக்கிஷமாக பேணி பாதுகாக்க வேண்டும் அல்லவா. அதற்காக ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தமிழுக்கு அரசி, தமிழ் அரசி, பேரப்பட்டியில் MA BEd படிச்சிருக்கிறாங்க. தமிழுக்கு அரசி, தமிழுக்கு அமிழ் என்று பேர் சொல்லுவோமா இல்லையா, அவ்வளவு சிறப்பு மிக்க தமிழ் அரசி. ஏனென்றால் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு வருடாந்தோறும், அதுக்கு முன்னாடி NMMS என்றாலே என்ன என்றே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு இது போன்ற தேர்வுகள் நடைபெறுகின்றன என்பது தெரியாத காலகட்டத்திலேயே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று வருடாந்தோறும் 1, 2, 3 என்று இப்ப 5 மாணவ மணிகள் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. இனி ஓர் இலக்கத்திலிருந்து எத்தனை இலக்கமாக வரணும், 2 இலக்கம், 10க்கு மேற்பட்ட மாணவ மணிகள் அடுத்த வருடம் செலக்ட் ஆக வேண்டும். அவர்கள் மட்டும், தலைமை ஆசிரியர் மட்டும் முயற்சித்தால் போதுமானது அல்ல. அவர்களோடு இணைந்து இந்த பள்ளியினுடைய ஆசிரியை அருமையா கவிதா ஆண்டறிக்கை வாய்ச்சாங்க. கவனிச்சிங்களா? ஆண்டறிக்கை என்பது ஒரு வருடத்தில் இந்த பள்ளியில் நடைபெறக்கூடிய அந்த மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வுகளை எடுத்து கூறுவதுதான் ஆண்டு அறிக்கை. அந்த ஆண்டு அறிக்கை மிக சிறப்பாக வாசித்தாங்க. இந்த பள்ளியினுடைய பட்டதாரி சமூக அறிவியல் ஆசிரியை, அருமையாக பாடம் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். எங்களுடைய பணி என்ன தெரியுமா, மாணவர்களை மட்டும் சோதிப்பது அல்ல, ஆசிரியர்களையும் சோதிப்போம். நீங்கள் எவ்வாறு பாடம் நடத்தீர்கள் என்று ஒவ்வொரு ஆசிரியர்களையும் சோதிப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. அவ்வாறு அந்த ஆசிரியர்களை நான் பாடம் நடத்த சொல்லி கேட்டிருக்கிறேன். குழந்தைகள்கிட்ட கேள்விகள் கேட்டிருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு ஆசிரியை. அந்த ஆசிரியை போன்ற ஆசிரியர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், போற்ற வேண்டும். அடுத்து சுதா, சதா ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்ற சுதா, கணித பட்டதாரி ஆசிரியர். கணக்கு எனக்கு பிணக்கு, ஏன்னா நானும் கணக்கு தான். உண்மையிலேயே ஒரு கணித பாடத்தை ஒரு மாணவனை வல்லமை மிக்கவனாக மாற்றுவது என்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. மற்ற பாடம்லாம் ஈஸியாக மக்க பண்ணி வாமிட் பண்ண வச்சிடலாம். வாமிட்டின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. வாமிட்னு சொல்லலை, அழகா படித்து மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிப்பது பேர் வாமிட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, சமூக அறிவியலாக இருந்தாலும் சரி, படிக்கிற மனப்பாடம் பண்ணுற அப்படியே எழுதிட்டு போயிடுறான். ஆனால் கணிதத்தை அந்த மாணவனை புரிந்து செயலாற்றி அந்த கணிதத்தை அவன் செய்ய வைக்க வேணும். அது எவ்வளவு கடினமான பணி தெரியுமா. ஆனால் புரிஞ்சுட்டான்னு வைங்களே, 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பது கணித பாடம் தான். அது மாதிரி ஒரு எளிமையான பாடமும் இல்லை, அது மாதிரி ஒரு கடினமான பாடமும் இல்லை. ஏனென்றால் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதிப்பெண் உண்டு. அவங்க சுதா என்பது சதா ஓடிக்கொண்டு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னும் இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது NMMS தேர்வில் 2 இலக்கத்தை அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் அது சுதா தான். அது உண்மையிலேயே அது போன்ற ஆசிரியர்களை நாம் பொக்கிஷமாக பேணி பாதுகாக்க வேண்டும் அல்லவா.
ஏனென்றால் இது போன்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பது வரம். அந்த வரம் பெற்ற அந்த பொக்கிஷமான ஆசிரியர்களை நாம் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அடுத்து நம்மளுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஜெயந்தி அவர்கள் அருமையாக ஆங்கிலத்தில் வல்லமை மிக்கவர், மிக சிறப்பாக. ஏன்னா ஆங்கிலம் என்பது தமிழ் எப்படி இலக்கணங்கள் இருக்கின்றனோ அது போலவே ஆங்கிலத்திலும் நிறைய இலக்கணங்கள் இருக்கும். நாங்கள் 9வது 10வது படிக்கின்ற மாணவர்களில் எதில் ரொம்ப கஷ்டப்படுவான் என்றால் இலக்கணம் தான். அந்த இலக்கணத்தை மிக சிறப்பாக போதிக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த செய்தி ஆசிரியர்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். இடையில கொஞ்ச நாளாக வேற பள்ளிக்கூடம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன யாருமே பதிவு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கொஞ்ச நாளாக வேற பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா? வர வச்சுட்டீங்களா இல்லையா? கண்டிப்பாக இதே பள்ளிக்கூடத்தில் அவங்க தொடர்ந்து பணியாற்றுவாங்க. சரிங்களா? ஏன்னா சிறந்த ஒரு ஆசிரியர் அவர். உண்மையிலேயே இந்த பள்ளியில் தொடர்ந்து பாராட்ட வேண்டும், அதாவது பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கொள்கின்றேன். அடுத்து இந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடமே ஒரு ஆசிரியர் கூட இல்லை. உங்களுக்கு தெரியும், அதாவது இருக்கின்ற ஒரே ஒரு ஆசிரியர் பணிமாறுதல் வேறு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. ரேவதி என்ற ஒரு புதிய ஆசிரியை பணியிடத்துக்கு வந்தாங்க. உண்மையிலேயே சிறந்த புதிதாக ஆசிரியராக இருந்தாலும் இளைஞர் அல்லையா, எங்களுக்கெல்லாம் வயசாகிருச்சு. அவங்க ஒரு இளைஞர் மிக சிறப்பாக, அதாவது ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி, கட்டிடமாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியத்தினுடைய அஸ்திவாரம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகளுடைய அந்த எண்ணும் எழுத்தும் என்ற திட்டம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என சொல்லுவார்கள். அதுபோல் அந்த பேஸ், அதாவது குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு உள்ள குழந்தைகள் எழுத படிக்க தெரியணும். கணிதத்தினுடைய அடிப்படை திறன்களான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரியணும். இது தெரிந்தால் மட்டும்தான் நம்ம 6-7-8 போயிட்டு நாம் இந்த NMMS தேர்வை வின் பண்ண முடியும். 6-7-8 போயிட்டு நாம் கூட்டல், கழித்தல் சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? அது போன்ற மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த ரேவதி ஆசிரியருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என்னென்னா, உண்மையிலே என்னென்ன, ஒரு பள்ளியாக இருந்தால், அதாவது தொடக்க பள்ளியாக இருந்தால் ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும். அது 5 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 10 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 59 பிள்ளைங்க இருந்தாலும் 2 ஆசிரியர், 61 இருந்தால் தான் 3 ஆசிரியர்கள் பணியாற்றின. ஆனால் இங்கே எத்தனை இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றினாங்க தெரியுமா? ஒரே ஒரு ஆசிரியர் தான் பணியாற்றினாங்க. தெரியுமா தெரியாதா? இன்னொரு ஆசிரியர் இப்போ போட்டிருக்கிறான், அதுக்கும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிறேன்னு. அவங்க பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியராக பணி நியமிக்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க இந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியரே இல்லை தெரியுமா? இந்த உண்மையை வெளியிலே சொல்கிறாங்க. அவங்க வேறு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியை, இங்கு ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் இருக்கின்றார்கள். அந்த ஓர் ஆசிரியர்களை மட்டும் 1 முதல் 5 வகுப்பு வரை கற்பிக்க இயலாது என்பதற்காக அந்த பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமிக்கப்பட்ட அந்த தற்காலிக ஆசிரியர்களை இங்கு பணியமைத்திருக்கின்றோம். சொல்கிறவங்களுக்கு புரியுதா? அவங்களையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஆசிரியர் காலி பணியிடத்தில் இன்னும் ஒரு இடைநிலை ஆசிரியரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நியமிப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும். அதில் என்னன்னா 6 முதல் 8 வரைக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை கூட இருக்கு. ஆனால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கு. ஏன்? இங்கே எதுங்க பிள்ளை பிடிக்கிற வேன் வருதா? இதை மஞ்சள் கலர் வேன் வருமே, வருதா இல்லையா? வருது. ஏன் அதில் பிள்ளையை பிடிக்க ஏன் அனுப்பி விடுறீங்க? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்பது போல இந்த பள்ளியில் என்ன வளம் இல்லை? எல்லா வளமும் இருக்கா? ஆண்டறிக்கை பாசிக்கும் போது சொன்னாங்களா இல்லையா? இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஏஐ இருக்கிறாங்க தெரியுமா? அருமையாக அந்த கணினி கற்பிக்கக்கூடியது வல்லமை மிக்கவர். அதாவது 10-12க்கு மேல் கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் அதாவது எந்த ஒரு மெட்ரிக் பள்ளியோ இல்லை எந்த பள்ளியிலும் கிடைக்காத வசதிகள் நமது அரசு நடுநிலை பள்ளிகள் உள்ளன. அனைத்து கணினி வசதிகளும் உள்ளன. என்ன வளம் இல்லை? ஏன் அப்போ பிள்ளைய அந்த மஞ்சள் கலர் வெளியில் அனுப்புறீங்க? அதனாலே அனுப்புனதுனால தான் நம்மளுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை 1 முதல் 5 வரை மிக குறைவாக இருக்கின்றது தெரியுமா? அதனால தயவு செய்து பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்களுக்கு எனது அன்பான வேண்டுகோளை சொல்கின்றேன். 1 முதல் 5 வகை இந்த 8 வரை இந்த பள்ளியில் மட்டுமே உங்களுடைய குழந்தைகளை தமிழ் வழியில் படிக்க வையுங்கள். சொல்ல புரியுதா? தமிழ் வழியில் படித்தால் மெடிக்கலில் 7.5 இடஒதுக்கீடு இருக்குது. எல்லா
கல்லூரியிலுமே தமிழ் வழிக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கு. அதனால தயவு செய்து அன்பான ஒரு வேண்டுகோளை சொல்கின்றேன். உங்கள் குழந்தைகளை, உங்கள் பேர குழந்தைகளை கண்டிப்பாக இந்த பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நமது பள்ளி இது, நமது பள்ளி. வச்சு பாருங்க, நமது குழந்தைகள், நமது பிள்ளைகளை பார்த்தீங்களா எவ்வளோ. உண்மையிலேயே நானே இந்த குழந்தைகள்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறேன். இப்போ வந்து பார்க்கும்போது அடையாளம் தெரியல. ஏன்னா அழகா சோடிச்சு, அம்மன் போல சோடிச்சு அழகா டான்ஸ் ஆட வந்திருக்குதுங்களா இல்லையா? மிக சிறப்பான கலை, அந்த கலை நுணுக்கமுடைய நமது குழந்தைகள். அந்த கலைத்திறனை யாரால் வெளிப்படுத்த முடியும்? உங்களுக்கு தெரியாது எங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு இதில் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதில் அந்த ஆற்றல் மிக்கவர்களோ, ஒரு குழந்தையை அதில் ஆற்றல் மிக்கவராக மாற்ற வல்லமை மிக்கவர்கள் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஒரு வெற்று காகிதமாகத்தான் நீங்கள் வந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினீர்கள். அதை ஒரு புத்தகமாக வடிவமைப்பது எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். அதாவது கல்லாக கொடுக்கக்கூடிய குழந்தைகளை சிலையாக வடிவமைக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். தம்பி கண்ணா என்ன ஒரு நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். அவன் சண்டைக்கு வந்துட்டான், இவர் ரொம்ப நேரம் அறுக்க ஆரம்பிச்சுட்டான்ட்டு. அதாவது எனக்கு இன்னும் ஒரே ஒரு வருத்தம் என்றால், குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் புத்தகத்தை படிக்கிறாங்க. வீட்டில் வந்து யாராவது படிக்கிறாங்களா? நிறைய குழந்தைங்க வீட்டில் வந்தாக்களே இதைத்தான் பிடுங்குறாங்க. உண்மையா பொய்யா? யோசிச்சு பாருங்க. இந்த செல்லில் வந்து கோடிக்கணக்கான, லட்சம் கோடிக்கணக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உள்ளன, அதே போல் நிறைய கெட்ட விஷயங்களும் உள்ளன. சொல்ல புரியுதா? நம்ம குழந்தைகளை கண்காணிப்பது நாம் தான். இதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் குழந்தைகளுக்கு கற்றுத்தருங்கள். தயவு செய்வது குழந்தைகளை கண்காணியுங்கள். குழந்தைகள் இந்த செல்போனை கற்றல் கற்பித்தல் விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்த சொல்லுங்கள். ஏன்னா கண்காணிக்க வேண்டும். அது உங்களுடைய செல்போனாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செய்து கண்காணிக்க வேண்டும். ஏன்னா குழந்தைகள், நிறைய குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு இந்த செல்போன் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இதை மறந்து குழந்தைகளை புத்தகத்தை நேசிக்க சொல்லுங்கள், புத்தகத்தை நேசிக்க சொல்லுங்கள். புத்தகம் என்பது இந்த பாட புத்தகத்தை மட்டும் நான் சொல்லலை. இந்த பாட புத்தகத்துக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ புத்தகங்கள் கோடிக்கணக்கில் குவிந்து கிடக்கின்றன. பள்ளிக்கூடத்தில் நூலகமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் உள்ள நூலகமாக இருந்தாலும் சரி, நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகத்தை நீங்கள் நேசிக்க சொல்லுங்கள். நல்ல புத்தகத்தை நண்பனாக்கி கொள்ள சொல்லுங்கள். ஏனென்றால் நமது நிறைய பேருடைய உதாரணமாக சொல்லலாம். நமது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆபரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. போய் ஆபரேஷனுக்கு அழைக்கிறாங்க. இல்லைங்கய்யா, ஒரே ஒரு புத்தகத்தை நான் படித்து கொண்டிருக்கின்றேன், இது படித்து முடித்தது பிறகு மறுநாள் அந்த ஆபரேஷனை செய்யுங்கன்னு சொன்னார். நமது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெரியும். அதாவது தான் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்துக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் விடுங்கள். 2 பேரை பற்றி உங்களுக்கு சொல்கின்றேன். பகத்சிங் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தூக்கிலிடப்பட்ட பகத்சிங், அவரை தூக்கிலிடுவதற்காக போய் அவருடைய அந்த அறையில் என்ன நினைச்சிட்டு போறாங்கன்னா, இவர் நடுநடுங்கி அழுது புலம்பி கொண்டிருப்பார் என்று நுழைந்து பார்க்கின்றார்கள். அப்போ அவர் நிறைய நூற்றுக்கணக்கான புத்தகத்தை படித்து ஒவ்வொரு அறையிலையும் அடுக்கி வச்சிருக்கின்றாரு. அதை பார்த்து அந்த கண்காணிப்பாளர் வியந்து போய்விட்டார். இவரை நாம் தூக்கிலிட போறோம், தூக்கிலிட போற இந்த நேரத்திலேயே இவர் ஏன் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார்? எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால், அவர்கள் தூக்கிலிடப்படுவதோடு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றால், மாணவ மணிகளே, நாம் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள், இந்த மண்ணை ஆள பிறந்தவர்கள், நாம் எவ்வாறு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதை ஒரு நிமிடம் நீங்க யோசித்து பாருங்களே. அதாவது முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தார் எரிமலையும் உனக்கு வழிவிடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி அலுவலர் அவர்களின் அனுமதியோடு இம்மண்ணின் செல்வி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வருகிறார் பிரபாஷினி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாஷினி. இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள்.
கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அனைத்து மொழிகளுக்கும் நேசிப்போம், தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மீதி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியாரின் வரிகளை நினைத்து படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என யாராக இருந்தாலும் ஒருவர் பார்க்கின்ற போது கேட்கின்ற முதல் கேள்வி புள்ள எங்க படிக்குது, எப்படி படிக்குது, என்ன படிக்குது என்பதுதானே ஒழிய எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க என்பதல்ல. அல்ல குறையாத அட்சய பாத்திரம் தான் கல்வி. கல்வி ஒன்றுதான் நம் நாட்டின் மிகப்பெரிய அரண். நமது ஐயத்தை போக்கி அறியாமையை அகற்றி ஏற்றுமிகு வாழ்வை தந்திடுமே கல்வி. கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி ஒன்றுதான் என்றார் நெல்சன் மண்டேலா. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது நருந்துகை. அதாவது பிச்சை எடுத்தாவது படி என்கிறது. இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி. ஆகவே என் இளைய சமுதாயமே, உயரம் என்றால் எவரெஸ்ட், நாம் உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட். வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் சாதிப்பதற்கும் நாம் கடிகார முல்லை போல் ஓயாது செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு. ஈர விடியல்கள் இனி வேண்டாம், வியர்வை துளிகளால் விதியை மாற்றிடுவோம். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காவைப்படி கடும்புகள் படி, மாலை இரவு பொருள்படும் படி நூலைப்படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதைப்படி நூலைப்படி. ஆகவே நாம் நன்றாக படித்து நம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம். ஆகவே வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு. நன்றி. அவர்களை கௌரவிக்கும் விதமாக வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார். செகண்ட் பிரைஸ் கா கோகுலாஸ். தேர்ட் பிரைஸ் பேரரசு சா பேரரசு. First prize Vaki Vasini, Ko Sasipriya. Third prize Sri Aratya. Ka Kuberan C Manimaran. Kabadi Poti runners C Sabari, A Nidis, Sa Kavines, T Nitis. அடுத்ததாக குழு போட்டி கோகோ வின்னர்ஸ் தா மதுஸ்ரீ. கோகோ வின்னர் தா மதுஸ்ரீ, ஆ கவிஸ்ரீ, ரா சிவானி, ரா அனுஸ்ரீ, கா கவினயா, உ உதய கீர்த்தனா, சு தர்சனா, சா தேவதர்ஷினி, மு ஸ்ரீமதி, லே தேவஸ்ரீ, சா மதிமீனா, சே கீர்த்தனா, டி ஸ்ரீனிகா, கா அனுஸ்ரீ. தமிழகத்தின் தலைசிறந்த பள்ளிகளில் நமது பள்ளி இடம்பெற்றிருப்பது அது நமக்கும் பெருமை. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். கற்கை நின்றே பிச்சை பிகினும் கற்கை நின்றே கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு
இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கணும். அருமையாக பேச்சு அந்த மாணவி. ஏன்னா அதாவது அங்கே இருந்துக்கு நீங்கள் என்ன வேணும் பேசலாம், மேடையில் வந்து பேசுவது அதுக்கு ஒரு காலகட்டத்திலே வந்து பெண் பிள்ளைகள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலகட்டத்தை தாண்டி இன்று எல்லா சாதனைகளையும் நிகழ்த்துவது பெண்கள் தான். அதனால் ஆண்களோட இப்போ இங்கே பார்க்குறேன், அங்கே ஒரு 10 பேர் மட்டும்தான் ஒரு ஆண்கள் இருக்கிறாங்க. மீது எல்லாமே இங்கே இருக்கிறது யார்? எல்லாமே பெண்கள் தான். நாட்டை ஆள்வதும் பெண்ணாலே சொல்லுவாங்க. அதனால் மிக சிறப்பாக அந்த பெண் பிள்ளைகளை வந்து வீரமிக்கவராக நல்ல பேச்சாற்றல் மிக்கவராக வளர்த்த அந்த பெற்றோர்களுக்கு எனது முதற்கண் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பானதொரு பேச்சினை வெளிப்படுத்திய நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் சார்பாக நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டில் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்கள். அவர்களுக்கு நமது சார்பாகவும் நமது கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்குகின்றோம். அனைவரும் கரகோஷம் எழுப்பி ஆரவாரப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை எளிதாக அழித்து விடலாம். ஆனால் அவர்கள் பெற்ற கல்வியை என்றென்றும் எவராலும் திருட முடியாது என்பதை இத்தருணத்தில் மிக அழகாக எடுத்து கூறி எங்களுக்கு ஒரு சிறந்ததொரு மோட்டிவேஷனை கொடுத்த நமது வட்டார கல்வி அலுவலர்களுக்கு நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைசிறந்த பள்ளியை தலைசிறந்த மாணாக்கர்களை உருவாக்கிய நமது பள்ளியின் ஆசிரிய பெருமக்களை தலைமை ஆசிரியர் தமிழரசி அவர்கள், கணித ஆசிரியர் சுதா அவர்களுக்கு வரலாற்று ஆசிரியர் கவிதா அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. திருமதி ஜெயந்தி ஆங்கில ஆசிரியர்களுக்கு, ரேவதி அவர்களுக்கு, இடைநிலை ஆசிரியர் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. விமலா ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கணினி அறிவியல் கனிமொழி அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. மிக கனிவோடு பணியாற்றி வரும் பணியாளர் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்த கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு, இப்பள்ளியின் முன்னாள் மாணவி அவர்களை கௌரவிக்கிறார்கள். நன்றி. இப்பள்ளிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பரிசு பொருட்களை வழங்கிய சிவக்குமார் அவர்களை கௌரவிக்கிறார்கள். யோகராஜ் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. ஆண்டு விழாவிற்கு சிறப்பாக தொகுப்புரை வழங்கிய திரு நண்பர் PC முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் 8ஆம் மாணவி பெற்றோருமான திருமதி மலர் அவர்கள் மாலை நேர சிறப்பு வகுப்பு எடுத்து நம் பள்ளி மாணவர்களின் கற்றலுக்கு பெரிய உதவியாக இருந்தவருக்கு தற்போது